இந்த எபிசோட நாம இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வடம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஊரில் முக்கிய புள்ளியான நரேன் அடிமாட்டுக்கு செல்லும் மாடுகளை காப்பாற்றி தனது கோசாலையில் பராமரிக்கிறாரு. அதில் உடல் குறைபாடு கொண்ட ஒரு கன்றுக்குட்டி மீது நரேனின் மகனான விமல் பாசம் காட்டுறாரு. அதற்கு பயிற்சி அளித்து வீரமிக்க காளையாக மாற்றி மஞ்சு விரட்டு போட்டிகளில் வெற்றிகளை குவித்து வராரு. ஒரு பக்கம் காளையால் கிடைக்கும் புகழ், இன்னொரு புறம் சனஷ்காவுடனான காதல் என விமலின் வாழ்க்கை ஜாலியாக போகுது. இதற்கிடையில் திடீரென அந்த காளைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுது. அதே வேளை விமலும் ஒரு கொலைப்பள்ளியில் சிக்கி சிறைக்கு போகிறாரு. விமலை கொலை செய்ய ஒரு கும்பல் முயற்சிக்குது. விமலின் நம்பிக்கைக்குரியவர்களும் அவருக்கு எதிராக திரும்புகிறாங்க. அப்படி என்னதான் நடந்தது? விமலை கொலை செய்ய துடிப்பது யார்? விமல் இந்த சிக்கலிலிருந்து மீண்டாரா இல்லையா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. கிராமத்து கதாபாத்திரம் என்றாலே அத்துப்படி என்பதால் விமல் பெரிய அளவில் மெனக்கிடவில்லைன்னு தோணுது. அடங்காத காளையின் உரிமையாளராக பந்தாவாக நடித்திருக்காரு. முந்தைய படங்களை காட்டிலும் தேர்ந்த நடிப்பை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அழகாலும் நடிப்பாலும் கவனம் இருக்கிறாங்க சனாஷ்கா. பிற்பாதையில் அவர் எடுக்கும் விஸ்வரூபம் மிரட்டல். நட்டி நட்ராஜ், முனிஷ்காந்த், நரேன், இந்துமதி, தீபா சங்கர், பாலசரவணன், மதுசூதனன் ராவ் என அத்தனை பேருமே கலக்கலாம் நடிச்சிருக்காங்க. பிரசன்னா எஸ் குமாரின் ஒளிப்பதிவில் மஞ்சு விரட்டு காட்சிகள் சிலிர்ப்பூட்டுது. இமானின் இசை ஆட்டம் போட வச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் புதுமை இருந்திருக்கலாம்னு தோணுது. பரபரப்பான காட்சிகள் படத்துக்கு பலம்னு சொல்லலாம். மஞ்சு விரட்டு சம்பந்தப்பட்ட காட்சிகள் கண்களுக்கு விருந்தளித்தாலும் விதிமுறைகள் பற்றி சரியா தெளிவுபடுத்தணும்னு தோணுது. தொடர்பில்லாத பல காட்சிகள் யோசிக்க வைக்குது. இங்கு யாருக்கு யாருடன் மோதல் என்பதை சுத்த விடாமல் சொல்லியிருக்கலாம்னு தோணுது. சாதாரண கமர்ஷியல் கதையில் பொழுதுபோக்கு அம்சங்களையும் கலந்து ரசிக்க வைத்திருக்கும் இயக்குனர் இன்னும் அழுத்தம் கொடுத்திருக்கலாம்னு தோணுது.